ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வச்சுருக்க பூச்செடிகளோட கட்டிங்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், புது தளிர்வே வளர்ந்துடுச்சுங்க. இந்த கட்டிங்ஸ் வந்து நல்லாவே வேர் பிடிச்சி இப்போது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இதில் என்னென்ன கட்டிங்ஸ் வச்சுருந்தேன்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல இது நான் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து கஸ்தூரி பூ சொல்லுவாங்க, அரளிப்பூ சொல்லுவோம் பாருங்கள். இந்த பிங்க் கலரில் இருக்கும் அந்த அரளிப்பூவோட கட்டிங்ஸ் இது. இந்த 3 கட்டிங்ஸும் சேர்ந்த மாதிரி ஒரே கட்டிங்ஸ் தாங்க அது. இதில் வந்து பக்க கிளைகள் மாதிரி இந்த 3மே இருக்குது. அது சேர்ந்த மாதிரி அப்படியே வந்து நம்ம வச்சுருக்கோம். இது வேர் பிடிச்சதால் இப்போ இந்த 3 கட்டிங்ஸ்லேயும் நமக்கு வந்து தளிர் வந்து க்ரோத் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இது வந்து ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிடுச்சுங்க. அடுத்ததாக வந்து நம்ம பார்க்குறது இட்லி பூ. இது வந்து இட்லி பூ வந்து என்ன கலர் பார்த்திங்கன்னா, இதுவும் பிங்க் கலர் தான், லைட் பிங்க், பேபி பிங்க் கலர் இட்லி பூ கட்டிங்ஸ் இது. இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த க்ரீனிஷாக தெரியுது பாருங்கள். இது வந்து தனித்தனி கட்டிங்ஸுங்க. 3 கட்டிங்கும் தனித்தனி கட்டிங் ஒன்றா சேர்த்து அப்படியே நான் வந்து வச்சுருக்கேன். இதில் 2 கட்டிங்ஸில் நமக்கு வந்து புது தளிர்கள் வந்து வளர்ந்துட்டுருக்குங்க. நல்லா க்ரீனிஷாக நல்லாவே தெரியுது. இது வந்து பார்த்திங்கன்னா ரோஜா மல்லி, அதாவது மல்லிப்பூ வெரைட்டியில் ஒரு ரோஜா மல்லி, நல்லா பெருசாக ஒரு மல்லிப்பூ இருக்கும். இது வந்து ரோஜா மல்லி சொல்லுவோம். அந்த கட்டிங்ஸ் அதுலேயும் புது தளிர்கள் வளர்ந்துருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டிங்ஸில் நம்ம பூச்செடிகள் வளர்க்க முடியும்.